பாம்ப கண்டா படையே நடுங்குன்ற மாதிரி இங்க மேக்ஸ கண்டா நடுங்குற 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு 10th ஒரு பயங்கரமான பயங்கரமான வீடியோக்குள்ள வந்திருக்கேன். ஆல்ரெடி நேத்து போட்ட 10th தமிழ் அந்த 8 மார்க் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைனை கொடுத்துட்டு நான் வீடியோக்குள்ள போறேன். ஓகேவா? எக்ஸ்பிளேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நீங்க இன்னுமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் மறக்காம அப்படி பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லா வீடியோக்குமான PDF கிடைக்கும். அதனால இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லா அப்டேட்டும் அப்பப்ப உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வாட்ஸ்அப் சேனல்ல மறக்காம என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த முக்கியமான டாபிக் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். நேத்து நம்ம 10th தமிழ் வீடியோல சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போட்ட எல்லா வீடியோஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரோ இல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையோ தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நாங்க ஒரு விஷயத்த புதுசா கொண்டு வந்திருக்கோம். இது என்ன விஷயம் தெரியுமா? நீங்க எங்க படிச்சாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி, எந்த குக்கிராமத்துல இருந்தாலும் சரி, ஓகேவா, நீங்க எங்களோட ஸ்டூடெண்டா மாற போறீங்க. நீங்க இது வரைக்கும் எங்களோட வியூவர்ஸா இருந்தீங்க, இதுக்கப்புறம் நீங்க எங்களுடைய ஸ்டூடெண்டா மாற போறீங்க. அதுக்கான ஒரு முக்கியமான பிளானோட தான் வந்திருக்கு. ஏன்னா நிறைய பசங்க திருப்பி சார் நீங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்துருது, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஓகே தான் சார், மாடல் எல்லாம் ஓகே தான் சார், பட் இருந்தாலும் எங்களை கைட் பண்ண ஒரு ஆள் இல்லைன்னு சொல்றதுனாலதான் நாங்க புதுசா ஒரு உருவம் எடுக்க போறோம். கைடர்ஸ் அப்படின்ற உருவத்தை எடுக்க போறோம். ஓகேவா? இதுக்கு எந்த ரூபாயும் சார்ஜஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து கமெண்ட் பண்ணும்போது, சார் PDF வர மாட்டேது சார், ஒருவேளை காசு கொடுத்தாதான் PDF தருவீங்களா, காசு கொடுத்தாதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா, இப்படிலாம் கேக்குறீங்க. ஓகேவா? இது வரைக்கும் 10 பைசா எதுக்காகவும் நாங்கள் வாங்கவில்லை. ஓகேவா? இது படிப்புக்காக நாங்கள் எந்த இடத்துலயுமே இதுக்கு காசு வாங்குற நிலைப்பாடில் நாங்கள் இல்ல. தயவு செய்து யாரும் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்காதீங்க. PDF வரலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். ஓகேவா? இல்லைன்னா இன்ஸ்டால போய் பாருங்க, உங்களுக்கு PDF இருக்கும். ஓகேவா? இல்ல வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்க உங்களுக்கு PDF கிடைக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நேத்து அந்த 10th தமிழ் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்க 10th தமிழ்ல சென்டம் எடுக்கணும்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது முக்கியமா நான் 5 பார்ட் வீடியோ போட போறேன்னு சொல்லியிருந்தேன். நேற்றே பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு. அந்த பார்ட் 1 வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம 10th தமிழோட 8 மார்க்ஸ் பார்த்திருக்கோம். 8 மார்க்ஸ் வந்து எப்படி எல்லாம் படிக்கிறோம், 43, 44, 45 கொஸ்டினுக்கான இம்பார்ட்டன்ஸையும் கொடுத்து அதை எப்படி படிச்சு எப்படி பேப்பர்ல பிரசன்டேஷன் பண்றது, அப்படியே பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 வீடியோ என்னென்ன போட போறோம், 5 பார்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத தெளிவா சொல்லியிருந்தேன். அது என்ன விஷயம்ன்றத இப்ப நம்ம மேக்ஸும் கொண்டு வர போறோம். 10th 5 சப்ஜெக்ட்டுக்கும் இதை பண்ண போறோம். தமிழா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், சோசியலா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த விஷயத்த நம்ம பண்ண போறோம். என்ன தெரியுமா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 5 பார்ட் வீடியோஸ் போட போறோம். இந்த 5 பார்ட்லுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபுல் அடங்கிரும், அதாவது முழுமையும் அடங்கிரும். அதாவது நெடுவி நாட்கள்ல இருந்து எல்லாத்தையும் அடங்கின விதம். அதே மாதிரிதான் இன்னைக்கு மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம 10th மேக்ஸுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டன் 5 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? இது 10 5 மார்க்கும் எழுதுவதற்கான ஒரு ஆக சிறந்த வீடியோ. ஓகேவா? வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இம்பார்ட்டன்ட் மட்டும் கிடைச்சிட்டா போதாது, அதை உங்களை கரெக்டா கைட் பண்ணி அந்த இம்பார்ட்டன்ட் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணி நீங்க கரெக்டா அந்த ஸ்கோரா மாறணும்ல. ஏன்னா நிறைய பேர் பிரசன்டேஷன் எப்படின்னு கேக்குறீங்க, சார் என்ன எழுதினாலும் மார்க் வர மாட்டேது, எப்படிதான் எழுதுறதுன்னு கேக்குறீங்களா? அதுக்காக தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 5 பார்ட் வீடியோஸ் வரப்போகுது. இன்னைக்கு மேக்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ. இதுல என்ன நம்ம பண்ண போறோம்னா, மேக்ஸுக்கு மொத்தம் 5 பார்ட் போடுவோம். போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி போட போறோம். போட்டதுக்கு அப்புறம் இது போடுறது மட்டும் இல்ல, நீங்க எங்களோட சேர்ந்து ஏன்னா ரிவிஷன் எக்ஸாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் எடுத்துல முடிஞ்சு போச்சு. அதனால நாங்க சொல்ற அந்த கைட்லைன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணா அந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா இந்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், சப்ஜெக்ட் மாறி மாறி. ஓகேவா? நேத்து தமிழ் வந்துச்சா, இன்னொரு ஒரு நாள் கழிச்சு தமிழ் உங்களுக்கு வரும். ஓகேவா? இன்னைக்கு இங்கிலீஷ் மேக்ஸ் வருதா, நாளை கழிச்சு திருப்பி தான் உங்களுக்கு மேக்ஸ் வரும். இந்த 2 நாள் கேப்ல நீங்க என்ன பண்ணிடணும், நான் உங்களுக்கு கூட அந்த இம்பார்ட்டன்ஸ்ல நீங்க படிச்சு முடிச்சிடணும். ஓகேவா? படிச்சு முடிச்சுட்டு இப்படியே 5 பார்ட் வீடியோ நம்ம கிட்ட 10 நாள் போடுவோம். இந்த 10 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் கவர் ஆகும். தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட் முதல்ல நம்ம கவர் பண்ணி முடிக்க போறோம். இந்த 3 சப்ஜெக்டும் 10 நாள் கவர் ஆனதுக்கு அப்புறம் அந்த 3 சப்ஜெக்ட்லயும் வந்து 5 பார்ட் வீடியோ உங்களுக்கு வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம், தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு காமன் மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம். நீங்களும் அந்த எக்ஸாம்ல கண்டிப்பா எழுத முடியும். ஓகேவா? அது எப்படி அப்படின்னா, இந்த 5 பார்ட் வீடியோவை நம்ம ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஸ்டடி பிளான் வித் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்ல. இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி டெய்லி அந்த 2 days ஒன்ஸ் நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டா படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா
டே எண்ட்ல பாத்தீங்கன்னா 5 பார்ட் படி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 3 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பப்ளிக் மாடல் எக்ஸாம் காமனா செட் பண்ண போறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் படிச்சிட்டீங்கன்னா ஏதோ ஒரு நாள் பர்டிகுலர் டே அந்த டேக்கு என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரை நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல போட்டு எங்க பசங்க எப்படி எங்க இன்ஸ்டியூட்ல எக்ஸாம் எழுதணும் அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் எழுதுறதுக்கு உங்களுக்கும் வழிவகை செய்யப்படும். நீங்களும் உங்க வீட்டுல உட்காந்து எக்ஸாம கிளியரா உட்காந்து எழுதிட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த பிரசன்டேஷன் அந்த பேப்பர் பேட்டர்ன்ல நீங்க ஃபுல்லா கிளியரா எழுதிட்டு 3 hours உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு எழுதி முடிச்ச உடனே உங்களுடைய ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் போஸ்டல் அட்ரஸ்க்கு நீங்க போஸ்டல் பண்ணிவிட்டீங்கன்னா உங்க பேப்பரை கரெக்ஷன் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அந்த பப்ளிக் கரெக்ஷன் ஸ்கீம் தெரியும்ல, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுருக்கோம் கீ பேப்பர் ஸ்கேன் காப்பி வீடியோஸ். அதே மாதிரி அந்த கரெக்ஷன் அந்த ஸ்கீம்ல நம்ம என்ன பண்ண போறோம் உங்க பேப்பர் கரெக்ஷன் பண்ணி நீங்க எவ்வளவு மார்க் எடுக்க போறீங்கன்றத ஒரு அனுபவமா, அதாவது பப்ளிக் முன்னாடி ஒரு மாடர்ன் பப்ளிக் மாதிரி இதை நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற யாருக்குன்னா உள்ள பங்கேற்கலாம். அதனால தயவு செய்து ஒவ்வொரு பார்ட் வீடியோஸும் மிஸ் பண்ணாம இருக்கு. அதுக்கு பிறகு எல்லா பார்ட் வீடியோ பாத்துக்கோங்க. இந்த பிளான்ல நீங்களும் ஜாயின் ஆகணும்னா நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல முதல்ல ஜாயின் பண்ணணும். அதனால வாட்ஸ்அப் சேனல்ல தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் சேனலோட QR வரும். அதுல நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்கா என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லயும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுக்குறப்போ நீங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமான விஷயங்கள். இந்த பிளான் சாதாரண பிளான் இல்ல. இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் எங்களோட ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களுக்கு இருக்க ஒரு கைடன்ஸ் மாதிரி என்ன பண்ணலாம், நீங்களும் படிச்சு 10th ஸ்கூல்ல 10th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை தயவு செய்து என்ன பண்ணுங்க பயன்படுத்திக்கோங்க, மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ரொம்ப நன்றி. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 10th மேக்ஸோட அந்த பர்டிகுலர் 5 மார்க்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நமக்கு எத்தனை சாப்டர்ஸ் மொத்தம் இருக்குமா? 8 சாப்டர்ஸ் இருக்குமா? இந்த 8 சாப்டர்ஸ்ல நம்ம புக் பேக் அண்ட் புக் இன்னர்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நிறைய சம்ஸ் நமக்கு இருக்கு. 200 மேல சம்ஸ் இருக்கும். ஓகேவா? பட் இந்த 200 சம்ஸ் நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? இன்னும் இருக்கக்கூடிய இந்த 29 டேஸ்ல நம்மளால ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு சவால் விஷயம். அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 110 சம்ஸ் மொத்தம் 110 சம் கொண்டு வந்திருக்கோம். இந்த 110 சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா உங்களால கண்டிப்பா இருக்க முடியும். 10க்கு 10 5 மார்க் வித் கம்பல்சரியோட அட்டெண்ட் பண்ண முடியும். மாற்று கருத்தே கிடையாது. நிறைய பேர் இன்னமும் டவுட் பண்றீங்க, சார் வந்துருமா இந்த இம்பார்ட்டன்ட் வருமா வராதுன்னு சொல்றேன். நான் திருப்பி சொல்றேன். ஓகேவா? இது ஒரு சாதாரணமான விஷயம் எல்லாம் கிடையாது. மத்த சேனல்ஸ் மாதிரி இது வந்து ஒரு பிளாக் சேனலோ மத்த இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? இது ஒரு ஸ்டூடெண்டை உருவாக்கக்கூடிய ஒரு தருணம். ஓகேவா? எதிர்கால தலைமுறை எதிர்கால சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு தருணம். ஓகேவா? இந்த தருணத்தை நாங்க சரியா பயன்படுத்திக்கிறோம். எங்களை வைத்து பல மாணவர்கள் நல்லபடியா மார்க் எடுக்கணும்ன்றது எங்களுடைய யோசனை சிந்தனை. அதை தான் நாங்க செயல்படுத்துறோம். ஓகேவா? தயவு செய்து சொல்றேன், எங்களுடைய 10 வருஷ அனுபவத்தை தான் நாங்க இதுல போடுறோம். எங்களை விட பல சீனியர் டீச்சர்ஸ் இருக்கலாம். அவங்களுடைய அனுபவத்தையும் கட்டாயமா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. உங்களோட ஸ்கூல்ல இருக்க ஆசிரியர்களுடைய அனுபவத்தையும் கட்டாயமா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. நான் கொடுக்கக்கூடிய இந்த 110 சம்ம நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால கண்டிப்பா என்ன பண்ண முடியும்னா 10க்கு 10 5 மார்க் வித் கம்பல்சோட அட்டெண்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டியா சொல்லுவேன். அவங்க யாரும் பயப்படாதீங்க. நமக்கு இருக்கக்கூடிய இந்த 1 to 8 சாப்டர்ஸ்ல எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே சேர்த்துதான் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் நடந்த ஒரு 6-7 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ்லயே வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கும். அதையும் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஃபர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் சொல்லிட்டு எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுதான் ப்ரீவியஸா ரிப்பீட்டடா எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதுன்றத நாங்க தேடி அலைஞ்சி உங்களுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இம்பார்ட்டன்ஸை நாங்க மேக் பண்ணிருக்கோம். அதனால தயவு செய்து யாரும் இந்த 110 செம்ம என்ன பண்ணிடாது மிஸ் பண்ணிடாத. இந்த 110 செம்ம நீ போட்டு தரவா பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நீ ஒன்னால அந்த 10 மார்க் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ண முடியும். ஒன்னால இந்த 50 மார்க்க மேக்ஸ்ல உங்களுக்கு கேரண்டியா கிடைச்சிடும். மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப நீங்க மேக்ஸ்ல ஈஸியா செக்டம் எடுக்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்கும் நீங்களே யோசித்து பாருங்க. கண்டிப்பா உங்களால சென்டர் எடுத்துட முடியும். இந்த லாஸ்ட் 29 டேஸ்ல நீங்க உங்களால எல்லாத்தையும் சாதிச்சு நீங்க 10th மேக்ஸ்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். அதுக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா பிளானையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. நம்ம கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ நீ போட்டு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் டெய்லியுமே நமக்கு 8:30 என்ன இருக்கு லைவ் இருக்கு. ஓகேவா? எவ்ரி டேஸ் டெய்லி 8:30 லைவ் இருக்கு. உங்களுடைய எல்லா டவுட்ஸ் கிளாரிபிகேஷன் எல்லாத்துக்கும் கொடுக்க போறோம். 10th 11th 12th 9th எல்லா செக்ஷனும் அதுல ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? அந்த லைவ்ல எல்லா நாளும் 8:30 மணிக்கு. இப்போ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்க கீழே கமெண்ட் பண்றீங்க. அந்த டவுட் அப்படியே வச்சுக்கோங்க. டெய்லி 8:30 லைவ்க்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க உங்களோட எல்லா டவுட்ஸையும் கேட்டீங்கன்னா அது எந்த சப்ஜெக்ட் பத்தியான டவுட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண போறோம். நான் மட்டும் அந்த லைவ்ல வரமாட்டேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் வர போறாங்க. ஓகே? பர்டிகுலரா மேத்ஸ் டீச்சர்ஸ் வருவாங்க, சயின்ஸ் டீச்சர்ஸ் வருவாங்க, இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வருவாங்க, சோஷியல் டீச்சர் 12க்கும் எல்லா சப்ஜெக்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஓகேவா மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கவுண்டன்சி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸுமே அந்த லைவ்ல வர போறாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாபிக்ல ஒவ்வொரு டீச்சர்ஸ் வருவாங்க. எல்லா டீச்சர்ஸ் உங்களோட எல்லா டவுட்ஸையும் கேட்கும் பட்சத்துல டீச்சர்ஸ்
ஈஸியா ஒரு கிளாரிஃபை பண்ண போறாங்க. அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்க, எவ்ரிடேஸ் நம்ம பண்ணக்கூடிய அந்த 8:30 லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம 3 வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய அந்த 3 வீடியோ 10th and 12th மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் பேஜ்ல என்ன பண்ணீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.